88வது தலைப்பு, பகைத்திறம் தெரிதல். தேரலின் தேராவிடினும் தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். 7ஆம் குறள். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. நோவர்க்க மேவர்க்க. நொந்தது அறியார்க்கு நோவர்க்க, மென்மை பகைவர் அகத்து மேவர்க்க. 2 கருத்துகள். நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்திவிடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும் என்பது கருத்து. இதில் என்ன 2 கருத்து என்றால், தம் பக்கத்தே இருந்தும் தம் நட்பாகவும் உறவாகவும் இருந்தும் வளமும் வாழ்வும் உடையவராக இருந்தும் இவர் மெலிவுற்றதை உணர்ந்து உதவவில்லையானால் அவரிடம் தாம் தம் துயரை சொல்வதை தவிர்க்க வேண்டும். அதை மிக எளிமையாக அவை பாட்டி சொன்னால், தோழனோடும் ஏழமை பேசேல். இவனுடைய துன்பம் தெரியும், எப்படியெல்லாம் துன்பப்படுகிறான் என்பதை உடன் இருந்தும் நட்பாகவும் இருக்கிற ஒருவன் அவனாக உதவ வேண்டுமா? இவனா கேட்கப்படா, கேட்காமலே உதவுகிற தன்மை உடையவன் தான் நண்பன். அதான் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொன்னார் அல்லவா. இது என்ன கட்டி உடு, அவிழ்ந்து விட்டது என்று சொல்லுகிறவரை தாமதப்படுத்தக்கூடாது, அவன் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்பது கருத்து. அதான் உண்மை நண்பனுக்கு அழகு என்பது ஒரு கருத்து. தன் வலிமை இல்லாமையும் படைக்குறை முதலியவற்றையும் தம் பகைவராக இப்பாரிடத்து மேவர்க்க அறிய செய்யாதிருப்பாராக. தன்னிடம் படை குறைவாக இருக்கிறது, வலிமை குறைவாக இருக்கிறது என்பதை மேவர்க்க என்றால் அரசனாக இருப்பவன் அதை அவர்களுக்கு சொல்லிவிடக்கூடாது. சொல்லாமலே இவன் அதற்கான உபாயங்களை வழிமுறைகளை தெரிவு செய்து கொண்டு அடிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய 2 செய்திகள். அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், நட்பாகவும் உறவாகவும் இருந்து கொண்டு தம் மெலிவு நோக்கி எவ்வகையிலும் உதவாதவரிடம் தம் மெலிவை சொல்ல வேண்டாம். நான் இவ்வாறு இருக்கிறேன் என்பதை அவனே தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்தும் நட்பாகவும் இருந்தும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லது தெரிந்து கொண்டும் தெரியாதவன் போல் நடிப்பானேயானால் அதில் என்ன பயன் இருக்கிறது அவனுடைய நட்பால்? 2வது, பகைவரிடத்து தம் வலிமை இல்லாமையையும் படைக்குறைவையும் அறிய செய்யாதிருப்பாராக. இது குடும்பத்திற்கும் பொருந்தும், அரசிற்கும் பொருந்தும், அரசியலாருக்கும் பொருந்தும். குடும்ப அளவிலேயும் இது பொருந்துவதாக இருக்கிறது. அரசு அளவிலேயும் இவன் மெலிந்த நிலையில் இருக்கிறான் என்று இவனுக்கு மிகவும் நட்பு நாடாக இருக்கிறவன் உதவ வேண்டும் என்பது கருத்து. இதை நாலடியா இப்படி சொல்லுகிறது. ஒருவரை சார்ந்து ஒழுகலாற்றி, ரொம்ப எளிமையா சொல்றார், ஒருவரை சார்ந்து ஒழுகலாற்றி வழிபடுதல் வல்லுதல் அல்லால் பரிசழிந்து செய்யீரோ என்னானும் எண்ணும் சொற்கு இன்னாதே பையத்தான் செல்லும் நெறி என்று தான் நொந்து நிற்றலை. இந்த நாலடியாருடைய எளிமையான கருத்து. தான் நொந்து நிற்றலை குறிப்பாய் அறிந்து உதவாதவர்க்கு தன் நோவினை சொல்லுதல் மிகவும் துன்பமா என்பது இப்பாடல் கருத்து. நொந்தது அறியார்க்கு நோவர்க்க, தாமாக வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பது நோவர்க்க. நாம் இப்படி மெலிந்துள்ளோம், வறுமையில் இருக்கிறோம், அல்லது தன்னால் இயலவில்லை என்பதை
நாம் சொல்லக்கூடாது நோவர்க்க. மென்மை பகைவராகத்து மேவர்க்க என்பது அவர் தன்னுடைய வலிமை இல்லாமை தனிப்பட்ட வாழ்க்கையில, அரச வாழ்க்கையில படை குறைவாக இருக்கிறது அல்லது தேவையான அந்த கருவிகள் இல்லை என்பதையோ பகைவனிடம் நீ சொல்லிவிடக் கூடாது என்பதை மேவர்க்க என்றும் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து 8ஆம் குறள். வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. பகைவர்கண் பட்ட செருக்கு வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் 2 வேலை செய்ய சொல்ற. இந்த பகைவருக்கு மற்றவங்களுக்கு இல்லாத வசதிகள் என்னிடம் இருக்கிறது என்றோ ஆற்றல் இருக்கிறது என்றோ செருக்கு உடையவனிடம், செருக்கு உடைய அரசனிடம் இந்த மெலிவாக உள்ளவன் என்ன செய்யலாம்? தன்னுடைய படை வலிமை குறைவு. அதனால முதல்ல இவன் என்ன பண்ணணும், அதற்கான வழிமுறைகளை அறிந்து படையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், கருவிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு தற்காப்ப தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 கருத்துக்களையும் இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு. தன்னை முற்படவே காத்து கொண்டால் பகைவர் கொண்ட தன்னெடுப்பு தடிப்பும் களத்துக்கு வரும் முன்னரே அழிந்து போகும். மலையாக தன்னை ஆக்கி கொண்டால் பகைவன் தானே மலைத்து போவான். இப்ப ஒரு ஒரு கருத்து இதுல பார்க்க வேண்டும். இப்ப நம்ம ஏற்கனவே 759வது குறள் 76வது அதிகாரம் 9வது குறள்ல பார்த்தோம். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியதில் என்கிற குறள் மூலமாக ஒருவன் தன்னை பொருளாதாரத்தில் வளப்படுத்தி கொண்டு விடுவானே, ஆனால் அவனை பகைமை பாராட்டுகிறவர்கள் கூட நாம் இவனை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவன் அவனிடமும் செல்வ வளம் இருக்கிறது, நாம் இப்படி செய்தால் அவனால் செய்ய முடியும் என்பதை கருதி கொள்வான் என்பதனால் உன்னை நீ பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்திக் கொள் என்று அங்கே குறிப்பிட்டார். எங்க பொருள் செயல் வகை என்பதில் உன்னை பொருளாதாரம் என்கிற அடிப்படையில் உன்னை நீ உயர்த்திக்கொள் என்று சொன்னார். இப்ப இங்கே என்ன சொல்கிறார்? பகைவர்கள் தற்செய்து வகையறிந்து தற்செய்து உன்னை வலிமைப்படுத்திக் கொள். 2வது உன்னை தற்காத்துக்கொள். இந்த 2 வேளையும் செய்து விடுவாயானால் அவனால் விரைவாக உன்னை படையெடுத்து அழித்து விட முடியாது, பகை கொண்டு விட முடியாது என்பதை சொல்லுகிறார். இதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக இப்ப சீனா 1962ல இங்க தானா வம்பெடுத்தாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா பஞ்சசீல கொள்கை சமாதானம் என்று பேசி முட்டு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களும் கிட்டத்தட்ட 62,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கபலீகரம் செய்து கொண்டார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அல்லது பறித்துக் கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். இந்த வேதனை இருக்கு இல்லையா? 62,000 சதுர கிலோமீட்டர்னா கொஞ்சமா நெஞ்சமா? இன்னமும் அந்த பசங்களுக்கு ஆசை அடங்கல. இப்ப நம்ம நாடு ஜப்பானை விட முன்னேறி 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஜப்பானோட ஜனத்தொகை 12 கோடி தான். நம்ம ஜனத்தொகை எவ்வளவு? மக்கள் தொகை 140 கோடி என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகம், 11.5 மடங்கு அதிகமான மக்கள் தொகை. இப்ப ஜப்பான்கார என்ன பண்றான்?
140 கோடி ஜனத்தொகை உடைய ஆட்களுக்கு நம்மை 12 கோடி உள்ள மக்களை விட முன்னேறுவதற்கு இத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. இவ்வளவு மனித வளம் உடையவர்கள் முதலிடத்துக்கும் முதலிடமாக, இப்ப ஒரு பள்ளியில ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் 500க்கு 500 அல்லது 500க்கு 499 வாங்குகிறான். இரண்டாவது மதிப்பெண் 400 தான் வாங்குகிறான் என்றால் இப்ப அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது என்றால் அமெரிக்காவோட பல ஆயிரம் மடங்கு அந்த அமெரிக்க நாடு எடுத்த 23 கோடி என்று நினைக்கிறேன் மக்கள் தொகை. அதைவிட பல மடங்கு அதிகமான மக்கள் தொகையை உடைய நாம் மனித வளத்தை பெருக்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம். உழைப்பின் அருமையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம். இல்லை என்றால் அவர்களை எல்லாம் விட இன்னும் முன்னேறிவிட முடியும் என்பது நம்முடைய கருத்து. சீன பரப்பு மிக்கானாலும் அண்டை அயல் நாடுகளின் எல்லை கடந்து சுருட்டலை கொள்கையாக கொண்டிருக்கிறது. நேபாளத்தை பிடிக்கலாமா, அருணாச்சல பிரதேசத்தை பிடிக்கலாமா என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வல்லரசுகளான அமெரிக்காவும் உருசியாவும் கூட உலகை தன் கைக்குள் கொண்டு வருவதற்காக எல்லா விதமான வகைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், வழிவகைகளையும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளிலே கூறுகிறார். வகை அறிந்து தற்செய்து தற்காக்கும் நாடே நாடாக இருக்கும், இல்லையேல் வல்லரசுகள் ஆட்டி படைத்துக் கொண்டேதான் இருக்கும். நாம் வல்லரசாக ஆக வேண்டும் என்று கருதுகிறோமே தவிர மற்றவர்களுடைய நிலத்தையோ வேறு எதையோ பிடுங்கிக் கொள்வதாக எந்த அரசு வந்தாலும் இந்திய நாட்டிலே மேற்கொள்ளாது. அதைத்தான் இவர் சொல்லுகிறார், நாம் நம்முடையதை ஒழுங்காக பாதுகாப்போம், வகை அறிந்து தற்செய்து தற்காக்க வேண்டும் என்பதை இந்த 8ஆம் குறள் மூலமாக கூறுகிறார். வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு. பகைவராக நாம பகைமை கொள்வதில்லை, அதை நன்றாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யார் மீதும் படையெடுத்து செல்வதில்லை, யாரையும் பகைவராக கொள்வதில்லை. அப்படி நம்மை பகைவராக கருதி அவர்கள் கொண்டிருக்கிற செருக்கு இருக்கு பாருங்க, அதான் பகைவர்கள் பட்ட செருக்கு. எப்படி ஆகும்? வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும். நாம் நம்முடைய நிலைமையை நன்கு உணர்ந்து தற்செய்து தற்காப்ப, நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டு தற்காப்பு வழிவகைகளையும் செய்து கொண்டு விடுவோமே. ஆனால் மாயும். எது மாயும்? பகைவர்கள் பட்ட செருக்கு மாயும் என்று மிக அழகாக உலக மக்களுக்கும் இதை உணர்த்துகிறார் திருவள்ளுவர். 9. இளைதாக முள் மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து. இளைதாக முள் மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து. இது எப்படி படிக்கணும்? காழ்த்த விடத்து கலையினர் கைகொள்ளும் இளைதாக முள் மரம் கொள்க. முள்ளு மரம் முளைச்சதுன்னா அது இப்பெல்லாம் புல்டோசர் வச்சுதான் அதை அடிக்கணும், அதெல்லாம் நெருங்க முடியாது. எந்த பக்கம் தொட்டாலும் பதம் பார்த்துரும். ஆனா இத சூளாமணின்னு ஒரு சிற்றிலக்கியம் இருக்கு, அதாவது சிறுகாப்பியம். பெருங்காப்பியங்கள் 5 இருக்கு, சிறுகாப்பியங்கள் 5 இருக்கு. அந்த சிறுகாப்பியங்கள்ல ஒன்று சூளாமணி. சூளாமணி இந்த குறள் கருத்தை அப்படியே வாங்கி கொண்டு சொல்கிறது. இந்த குறளினுடைய கருத்தை அப்படியே வாங்கி வெளிப்படுத்துகிறது சூளாமணி. அது சூளாமணி என்ன சொல்லுதுன்னா, இளைதாக முள் மரம் களைக என்றால் தன்னுடைய நகத்தினாலேயே அதை கிள்ளி எறிந்து விடலாம். அது முளைத்து வருகிற போதே அதை நகத்தினாலேயே கிள்ளி எறிந்து விடலாம். ஆனால் அதை வளர விட்டு விட்டால் எப்படி அடித்தாலும் நம்மை பதம் பார்த்து விடும் என்று சொல்லுகிறது சூளாமணி. இந்த குறள் கருத்தை அப்படியே உள்வாங்கி அதை பாருங்க. முள்மரம் இளைதாக இருக்கும் போதே வெட்டி அழித்து விட வேண்டும்.
பின்னர் அது முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளை அதை பதம் பார்த்து விடும் என்பது அதனுடைய கருத்து, குறளுடைய கருத்து. இதை சூளாமணி எப்படி சொல்கிறது? முட்கொள் நச்சு மரம் முளையாகவே, முட்கொள் நச்சு மரம் முளையாகவே, முளைத்தல். உட்க நீக்கின் உயிரினும் நீக்கலாம். அதாவது ஒடுங்கி போக நீக்கி, அந்த முள்கள் ஒடுங்கி போகிற மாதிரி நீக்கணும்னா அது எப்படி சொல்றாங்க? உயிர், உயிர்னா நகம், இந்த நகத்துக்கு உயிர்னு பேரு. உயிரினும் நீக்கலாம், தன்னுடைய நகத்தினாலேயே அதை கிள்ளி எறிந்து விடலாம். உட்க நீண்டதன் பின், உட்க என்றால் அது வளமாக பெரிதாக வளர்ந்து விட்டால், பின் மழு தள்ளினும், மழு என்பது கோடரி, கோடரியினாலே, இப்ப இந்த புல்டோசர் எல்லாம் சொல்றேன், அதுக்கு முன்னால இதெல்லாம் கிடையாது. அப்ப அவன் கோடரியினாலதான் வெட்டணும். வெட்டுகிற போது அந்த முள் மேலே படுவதற்கான, அந்த கிளைகள் மேலே படுவதற்கு, அல்லது மரமே சாய்ந்து இவன் மேல் விழுவதற்கான வாய்ப்பு உண்டல்லவா? அதனாலே பின் மழு தள்ளினும் கற்கொடா மன்ன யார் களை கிற்பவே, வெட்டுதற்கு அரிதாகிவிடும் மன்னவனே, ஏ மன்னவனே, அது வெட்டுதற்கு அரிதாகிவிடும். யார் களை, அதை எப்படி யார் அதை நீக்க முடியும் என்று இந்த உட்கருத்து என்ன சொல்லுகிறார்? மன்ன என்கிற ஒரு சீரை, ஒரு சொல்லை போட்டதனாலே, ஏ மன்னவனே, நீ உன்னுடைய பகை மெல்லிதாக எழுகிற போதே நிறுத்திடு, அதை அடக்கிவிடு. அது பெரிதாக வளர்ந்து விட்டால் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தை போர் மூலம் எப்படி அவன் வார்த்தையை விடுவான், எப்படி இவனை அழிக்கலாம் என்றுதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் சாடி கொள்கிறார்களோ, அதுபோல் வார்த்தை முற்றி அது பெரிய சண்டையில் முடிந்துவிடும் என்பதனாலே இந்த மன்னவனே என்று இந்த அழகான ஓமையை சொல்லி இந்த செய்தியை விளக்குகிறார். ஒரு முள் மரம் தன்னுடைய நகத்தினாலேயே கிள்ளி எரிந்துவிடக்கூடிய அலையில் நீ செயல்படவில்லை என்றால் அது எப்படி மரமாக வளர்ந்து நமக்கு இடையூறை விளைவிக்குமோ, அதுபோல் ஏ மன்னவனே, உன்னுடைய பகை முளைக்கிற போதே, தொடங்குகிற போதே அதை நீக்கி விடுவாயே ஆனால், அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து நீக்கி விடுவாயே ஆனால், அந்த பகை பெரிதாக வளராமல் தடுத்து விடலாம் என்று அழகான வழிமுறை திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை முற்று முன்பாக களைந்து ஒழிய இக்குறட்கருத்து அரசியலாருக்கு உதவும். எப்படி பாருங்க, உள்நாட்டு பிரச்சனையை அப்படிதான் களையணும், வெளிநாட்டு பிரச்சனையா இருந்தாலும் அப்படிதான் களையணும் என்பதை இந்த குறள் மூலமாக கூறுகிறார். அடுத்து 10ஆம் குறள். உயிர்ப்ப உளர் அல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் உயிர்ப்ப உளரல்லர். இது குறள்லயே பொருள். புரியணும்ல? பகைப்பவரின் தலைமையை சிதைத்து அழித்து விட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அழிவிலேயே உயிர் துறந்து விடுவர். இப்ப ராமாயணத்துல கும்பகர்ண நிக்கிறான், இந்த குரங்குகள் எல்லாம் சண்டை போட போகின்றன கிஷ்கிந்தையில. அந்த அப்படி அவன் நிக்கிறான். கிஷ்கிந்தையினுடைய உறுப்புகளான குரங்குகள் படை வீரர்களாக சென்று அவன் மலை போல நிற்கிறான். அவன் படுத்திருக்கிற போதே அவனை எழுப்புவதற்கு ஏணி வைத்துதான் அவன் வயிற்றின் மீது ஏறி உலக்கையினாலே குற்றி எழுப்பினார்கள் என்று ராமாயணம் சொல்லுகிறது. அதாவது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற போது இவர்களெல்லாம் குரங்குகள் இவனுடைய கால் முட்டி அளவுக்கு கூட வராது. அப்போ அவன் மூச்சை உள்ள இழுக்கிறான். மூச்சை உள்ள இழுக்கிற போது ஒரு இந்த மூக்கு துளையின் மூலமாக ஒரு 10-12 குரங்குகளும்
இந்த துளையின் வழியாக ஒரு 10-12 குரங்குகளும் உள்ளே சென்று விடுகின்றன. அவன் திரும்ப மூச்சை விடுறான் பாருங்க. அதுக்கப்புறம் 1 மைல் தூரத்துக்கு அந்த குரங்குகள் போய் விழுகின்றன. இப்படி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை. இது கம்பர் சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார். அது மாதிரி இந்த எப்படி இதை சிதைக்க முடியும் என்பதற்கான ஒரு கருத்து. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. செம்மல் என்றால் படைத்தலைவர். படைத்தலைவர் அதாவது மன்ற செயற்பவர் செம்மல் என்றால் அந்த படையினுடைய தலைவர் சேனாதிபதி. அவரை தலைமையை சிதைத்து அழித்துவிட முடியாதவர்கள், சிதைக்கலாதார் என்று அழித்துவிட முடியாதவர்கள் பகைவரின் மூச்சுப்பட்ட அளவிலேயே உயிர் துறந்து விடுவார்கள். அதுதான் உயிர்ப்ப உளரல்லர். அவன் பகைவன் மூச்சு விட்ட அளவிலேயே உயிரை துறந்து விடுவார்கள். இப்ப இவன் மூக்கிலிருந்து செல்லுகின்ற குரங்குகள் 10 அளவுக்கு, அதாவது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அல்லது 1 கல் தொலைவு அளவிலே போய் விழுந்தார்களே ஆனால் அவருடைய உறுப்புகள் எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார். திரும்பி எழுந்துச்சு வந்தவனால் அடிக்க முடியுமா? அவ்வளவு தூரம் போய் விழுந்தவனுக்கு. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். உயிர்ப்ப உளரல்லர், அவர்கள் உயிரோடையே இருக்க மாட்டார்கள். உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். மன்ற செயிர்ப்பவர் செம்மல் என்றால் அந்த படைத்தலைவர், அவரை முதலில் ஒழித்து விட வேண்டும், அல்லது அவருடைய புத்திசாலித்தனமாக இருக்கிற அவருடைய தலைமையை நீக்கிவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் உயிர்ப்ப உளரல்லர், அவர்கள் மூச்சு விட்ட அளவிலேயே இவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை சொல்லுகிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். போர் என்றால் எத்தனை பயிற்சிகள் கொடுப்பார்கள். எவ்வளவு நாள் போர் முரசம் கொட்டப்பட்டு விட்டால் அதற்கு முன்னாலே பலவிதமான பயிற்சிகள் கொடுப்பார். இன்று அதெல்லாம் தேவையில்லை. ஆளில்லா விமானத்தை கொண்டே செய்கிறார்கள். ராக்கெட் என்று விடுகிறார்கள். அதிலே வெடிபொருள்களை கொண்டு போய் அப்படியே அழிக்கிறார்கள். இதெல்லாம் நாள்தோறும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த காசா என்கிற இடத்திலே நடைபெறுகிற அழிவை நாம் பார்க்கிறோம். ஆளே போகமாட்டான். அங்க அந்த தாக்குகிற கருவி செல்கிறது, அங்க குண்டை பொழிகிறது, அங்க உள்ளவனை எல்லாம் அழிக்கின்றது. இது மாதிரி கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அந்த போர் முறைகளே மாறிவிட்டன. ஆகையினால அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும். இது கொஞ்சம் எனக்கு நான் ஆங்கிலம் படிக்காத ஆளு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான் உறக்க சொல்லுவேன். எனக்கு தெரியாததை தெரியாது என்று சொல்லி ஒத்துக்கொள்வதுதான் எனக்கு பெருமை. ஜூலியஸ் சீசர் கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா கேட்டிருப்பீங்க. அது திரைப்படத்திலேயாவது அந்த நாடகத்தை பார்த்திருப்பீங்க. சீசர் சர்வாதிகாரி போல் நடக்கிறான் என்று சொல்லி அந்த கடைசி காட்சியை மட்டும் அப்படி தொட்டு காட்டுகிறேன். நான் அறிந்த அளவில் தொட்டு காட்டுகிறேன். அப்போ பலரும் பொதுமக்கள் முன்னிலையில் அவரை குத்தி கொன்று விடுகிறார்கள். அப்படி அவன் குற்றுயிரும் கொலை உயிருமாக இருக்கிற போது அவன் எப்படி உயிர் பெற்று விடுவானோ என்று அவனுக்கு உயிர் தோழமையாக இருந்த புரூட்டஸ் என்பவன் ஒரு பெரிய ஆயுதத்தை வைத்து அவன் கொள்ளுகிறான். அவன் விழித்து பார்க்கிறான். சீசர், நீயுமா புரூட்டஸ் என்று கேட்கிறான். அந்த காட்சி நாடகத்தில் பார்க்கிற போது அவனுடைய நிலைமை, அந்த சீசருடைய விழி அகலப்படுத்தி, நீயுமா புரூட்டஸ்? ஏனென்றால் அவன் உயிருக்கு உயிராகவும் நட்புக்கு நட்பாகவும் இருந்தவன். இவனுக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை சொன்னவன். அவனுமா இப்படி நம்மை கொலை செய்ய காத்திருந்திருக்கிறான் என்பதை அந்த சீசர் விழிகளை அகல விரித்து, நீயுமா புரூட்டஸ் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல மார்க் ஆண்டனி என்று ஒருவன் வருகிறான். அவன் மக்களிடம் சொல்லுகிறான், நான் இவர்களைப் போலெல்லாம் பேச்சாற்றல் உடையவன் இல்லை. அவன் எவ்வளவு நல்லவன் மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா அந்த சீசர் என்று நினைக்கிறார்கள். அவன் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்திருக்கிறான் என்பதை ஆண்டனி மக்களிடம் சொல்லுகிறான்.
மக்கள் அகல கண்களை விரித்து அவனை காது கொடுத்து கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இவர்களைப் போலெல்லாம் எனக்கு அழகாக அலங்காரமாக எனக்கு எனக்கு பேசத் தெரியாது. என்றாலும் சீசர் நல்லவன், அவனை கொன்றது மிகப்பெரிய பிழை என்று சொல்லுகிறான். இப்ப எது உட்பகை, எது வெளிப்பகை? இந்த கதையின் மூலமாக இதுல ஒரு கருத்து என்னன்னா, நுணுக்கமாக ஒரு கேள்வி. ஷேக்ஸ்பியர் இந்த காவியத்திலே ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது கவிஞர்களுக்கே உள்ள கிசுப்பு. இந்த கதை நடப்பது கிமு 44. கிறிஸ்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்து வளர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிலுவையில் அறையப்படுகிறார். இங்கே கவிஞர் என்ன சொல்லுகிறார்? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு, கிமு 44, 30, 74 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த செய்தியை எப்படி ஓமிக்கிறார் ஷேக்ஸ்பியர் என்றால், இயேசு கிறிஸ்து இறந்தபோது அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் மேலிருந்து வருகின்ற இரத்தத்தை நனைத்து கொள்ள அந்த பக்தர்கள், இயேசுவின் பக்தர்கள், அன்பர்கள் அந்த அந்த குருதியை நனைத்துக் கொள்ள எப்படி முயன்றார்களோ அதை போல சீசருடைய குருதி பல இடங்களில் குத்தி கொலை செய்யப்பட்டு ரத்தம் பீரிட்டு எழுந்து ஓடுகிறது. அதில் அந்த இரத்தத்தை தன் மேல் தோய்த்துக் கொள்வதாக சொல்லுகிறார். அப்ப இயேசு 74 ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்ததை அதற்கு முன்னால் 74 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சீசரை ஒப்பிட்டு காட்டுகிறார். இதுதான் கவிஞர்களுடைய ட்விஸ்ட். அதை ஏற்றி சொல்வது. இதை சரியாக சொல்ல முடியவில்லை. அதை சரியாக சொல்ல வேண்டுமானால் மக்கள் எந்த அளவுக்கு சீசர் மீது, இந்த மார்க் ஆண்டனியினுடைய கூற்றின்படி அவர்கள் எந்த அளவுக்கு சீசர் மீது பக்தி கொண்டவர்களாக மாறினார்கள் என்பதை சொல்லுவதற்கு ஷேக்ஸ்பியருக்கு வேறு வழி தெரியவில்லை என்று நான் கருதுகிறேன். ஆகையினாலே இவர் எழுதுவது பின்னாலே தானே, ஒரு 500 600 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்பதான் அவர் எழுதுறார். இந்த செய்தி அவர் காப்பியமாக வடிக்கிறார். அப்படி வடிக்கிற போது அவர் எப்படி சொல்லுகிறார்? இதை முன்னிட்டு இதை காட்டினால்தான் அந்த கவிதை உயிர்ப்பு பெறும் என்பதனாலே கவிஞனுடைய நகாசு வேலை செய்கிறார் ஷேக்ஸ்பியர். அப்படி செய்து இயேசுவினுடைய பக்தர்கள் இயேசுவினுடைய குருதியை தங்களுடைய மேலே வைத்துக் கொண்டால் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கருதினார்களோ, அதை போல சீசருடைய குருதியை அவருடைய பக்தர்கள் மக்கள் தன்மேல் வைத்துக் கொள்வதை பெருமையாக கருதினார்கள் என்று கவி கூற்றாக சொல்லுகிறார். நன்றி, வணக்கம்.